உம்ராவை மேற்கொள்றதா இருந்தால் தான் நமக்கு பாஸ்போர்ட் வேணும், வீசா வேணும், டிக்கெட்டு வேணும். இதெல்லாம் கொடுத்து தான் நாம் ஃப்ளைட் ஏற முடியும். நம்ம கூட ஒருத்தன் வந்துக்கிட்டே இருப்பான், அவனுக்கு விசாவும் தேவையில்லை, பாஸ்போர்ட்டும் தேவையில்லை, டிக்கெட்டும் தேவையில்லை, எங்கேயும் வருவான், எந்த இடத்துக்கும் வருவான். யார் அது? ஷைத்தான். அவனுக்கு எக்காரணத்துக்கு கொண்டும் நாம் உதவிடக்கூடாது, அவனுக்கு நாம் அடிபணிஞ்சிடக்கூடாது. அதனால் கோபம் வருமா எடுத்துன்னா அந்த இடத்துல தான் கோபமே வரும், தேவையில்லாத கோபம் வரும். நமக்கு முன்னாடி யாராவது போயிருப்பார், நான் நிற்கிறேன் இல்லை எனக்கு முன்னாடி போகிறேன் பாயா பின்னாடி அப்படிம்பார். பாத்ரூமில் 4 பேர் நின்றுக்கிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எல்லாரும் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு பாத்ரூம் இருக்கும். அப்படி ஒரு நிலை ஏர்போர்ட்லேயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு வைங்க, நமக்கு முன்னாடி பின்னாடி வந்து ஒருத்தர் முன்னாடி ஓடுறாரு, அந்த இடத்துல கோபம் வரும். போயிட்டு வர்ற வரைக்கும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மௌத்து வரைக்கும் கோபம் என்பதே வரக்கூடாது. அப்படி ஒரு நியத்தில் இன்ஷா அல்லாஹ் வருவோமா? அல்லாஹ் போதுமானவன். அப்படி ஒரு நிலைக்கு வந்துடணும். கோபம் இருக்கிறதே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் கலபும் மின ஷைத்தான், ஷைத்தானிடத்திலிருந்து வரக்கூடியது தான் கோபம். அஸ்ஸபுரும் மினல்லாஹ், பொறுமை என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடியது என்பதா ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய பொறுமை நமக்கு வேணுமா, ஷைத்தானிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கோபம் நமக்கு வேணுமாங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். அப்போ அதனால அந்த கோபமோ சண்டையோ எதுவுமே என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, வந்து விடக்கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீங்க ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொண்டாலும் உம்ராவினுடைய பயணத்தை மேற்கொண்டாலும் யாரிடத்திலையும் தர்க்கம் செய்யாதீர்கள், வீணான காரியங்களிலே ஈடுபடாதீர்கள், கெட்ட வார்த்தைகளை ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சிடாதீங்க, பேசிக்கொள்ளாதீர்கள். குர்ஆனுடைய ஆயத்து இது. அதனால மக்கால் இருக்கக்கூடிய காலங்கள்லையும் மதீனால இருக்கக்கூடிய காலங்கள்லையும் ஒரே குடும்பமாக இன்ஷா அல்லாஹ் சகோதர சகோதரிகளாக, தந்தை மகனாக, தாய் மகனாக இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோரும் என்ன செய்யணுங்க, போயிட்டு இன்ஷா அல்லாஹ் வரும். அப்போ எக்காரணத்துக்கு ஒன்றும் இஹ்ராமுடைய நிலையில் குறிப்பாக கோபம் வந்துடக்கூடாது, தர்க்கம் சண்டை போட்டு விடக்கூடாது, அதெல்லாம் ஹராம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஆண்கள் தைத்த ஆடையை உடுத்தக்கூடாது. நம்ம மேலேயே சொன்னோம், எக்காரணத்துக்கு ஒன்றும் தைத்த ஆடையை உடுத்தக்கூடாது. ஆண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது, தலையையும் மறைக்கக்கூடாது. இஹ்ராமுடைய நிலையில முகத்தையும் தலையையும் மறைக்கக்கூடாது. பெண்கள் முகத்தை மறைக்கக்கூடாது, உங்களுடைய முகங்களை என்ன செய்யக்கூடாதுங்க, மறைக்கக்கூடாது, தலை முழுவதுமாக மூடப்பட்டு இருக்கணும். இந்த ஒரு நிபந்தனைகள்லாம் நியத்து வச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள வந்துடணும். எது வரைக்குங்க, உம்ராவினுடைய அமலை நிறைவு செய்யற வரைக்கும் இந்த கட்டுப்பாடு நம்ம இடத்துல வந்துடணும். அதைத்தான் நம்ம மேலேயே சொன்னோம், தொழுகைக்காக அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டிட்டா சலாம் சொல்ற வரைக்கும் எவ்வளவு கட்டுப்பாடோடு இருப்போமோ அது மாதிரி சில கட்டுப்பாடுகளை மார்க்கம் நமக்கு விதித்து தந்திருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகள் உம்ராவினுடைய அமலை நிறைவேற்றக்கூடிய அந்த நிலை வரைக்கும் கண்டிப்பாக நம்ம இடத்துல இருக்கணும். அப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 4 அமல்களை கொண்டது உம்ரா. முதல் அமல் என்னங்க, இஹ்ராமுடன் கூடிய நீயத். இப்போ இங்கிருந்து இஹ்ராமுடைய ஆடை உடுத்தி நீயத் செஞ்சாச்சு. நீயத்து செய்த உடனேயே அதிகமாக நம்முடைய நாவிலே வரக்கூடிய வார்த்தை எதுவாக இருக்கணுங்க, எதுவாக இருக்கணும், தல்பியாவாக இருக்கணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியா ஓதிக்கிட்டே இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு சபையில் பயான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி எழுப்புறாங்க சஹாபாக்களிடத்தில். உம்ராவுடைய அமலாக இருந்தாலும் ஹஜ்ஜுடைய அமலாக இருந்தாலும் அல்லாஹ் ஒரே ஒரு அமலுக்கு அதிகமான நன்மைகளை தருகிறான், அது என்ன அமல் தெரியுமான்னு கேட்டாங்க. ஒரு சஹாபி எழுந்தார், யா ரசூலல்லாஹ், இஹ்ராம் உடுத்தி காபத்துல்லாவை 7 தடவை வலம் வருவோமா இல்லையா, அந்த தவாஃபுக்கு தானே அதிகமான அமலை அல்லாஹ் தருவான் அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு நன்மை இருக்கிறது, அதை விட நன்மை தரக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது, உட்காருங்கன்னாங்க. இன்னொருத்தர் எந்திரிச்சார், யா ரசூலல்லாஹ், இஹ்ராமுடைய நிலையில சஃபா மருவாவுக்கு இடையிலே ஓடக்கூடிய அந்த தொங்கோட்டத்திற்கு தானே நன்மை அதிகம்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதை விடவும் நன்மை அதிகமாக ஒரே ஒரு அமலுக்கு இருக்கிறது என்று சொல்லி கடைசியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது என்ன அமல் தெரியுமா, அதுதான் தல்பியான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் செய்யக்கூடிய தவாஃபை விட, நீங்கள் செய்யக்கூடிய சஅயை விட, எல்லா அமல்களையும் விட ஒரே ஒரு அமலுக்கு அதிகமான நன்மை இருக்குதுங்க. எதுக்குங்க, தல்பியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த விஷயத்துல தான் அநேகமானவர் பொடுபோக்காகவும் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பொடுபோக்காகவும் இருப்பாங்கன்னாங்க. ஆனால் பார்க்குறோமா இல்லையா, இஹ்ராம் ஆடை உடுத்திட்டு கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க தல்பியா. ஒரு சிலர் ஃப்ளைட்லேயும் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற சீதேவிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் பலரை பார்க்குறோம், அந்த கொஞ்ச நேரம் சொன்னதோட மறந்துடுறாங்க.
அதுக்கப்புறம் ஊர் விஷயம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரே ஃபோனு பேசிக்கிட்டே இருந்து ஃப்ளைட்டில் உட்காந்துக்கிட்டேன், ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டேன், அங்கே உட்காந்துட்டேன், இங்கே உட்காந்துட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா. ஜித்தா வந்து இறங்கின உடனே அஜர்த்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணும், வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லி அது கொஞ்சம் நேரம் ஃபோன் பேசிக்கிட்டு. தவறாக நினைக்க வேண்டாம் யாருமே. உம்ராவுடைய அமலை நிறைவேற்றுற வரைக்கும், குறிப்பாக காபத்துல்லா பார்க்குற வரைக்கும் தல்பியா சொல்லணும். காபத்துல்லா பார்த்துட்டா தல்பியாவுக்கு வேலை இல்லை. ஆனால் அந்த காபத்துல்லாவை பார்க்கிற வரைக்கும் நிறைய நபர்கள் அந்த தல்பியாவை என்ன செய்கிறாங்க, அதில் கொஞ்சம் பொடுபோக்காகத்தான் இருக்கிறாங்க. இப்போ அதனால் தயவு செய்து தல்பியா அதிகமாக சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இஹ்ராமுடைய ஆடையை உடுத்திய ஒரு ஹாஜி அவர் ஒரு தடவை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியா சொன்னால் அவர் வலதுபுறம் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அவருக்காக தல்பியா சொல்லும். அது மரமாக இருந்தாலும், செடியாக இருந்தாலும், கொடியாக இருந்தாலும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எல்லா ஜீவராசிகளும் தல்பியா சொல்லுதான். இடது பக்கம் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அவருக்காக தல்பியா சொல்லும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதனால தல்பியா ரொம்ப 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 முக்கியம். அதிகமாக என்ன செய்யணுங்க, தல்பியா ஓதிக்கிட்டே இருக்கணும். இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையினால் தல்பியா ஓதிக்கிட்டே இருப்போம். ஃப்ளைட் ஏறி இறங்கி ஜித்தால போய் இறங்குவோம். நம்முடைய இமிக்ரேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு நமக்கு வாகனம் ரெடியாக இருக்கும். ஜித்தாலேருந்து மக்காவுக்கு ஒரு 80 கிலோமீட்டரு, 1 மணி நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் பயணமாகுவோம். மக்காவுக்கு போன உடனே நம்முடைய அந்த ஜாமான் ஜட்லாம் ரூமில் வச்சுட்டு, அங்கே லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க யார் யாருக்கு எந்தெந்த ரூம் கொடுக்கணும்னு சொல்லி. அந்த ரூமில் நம்முடைய ஜாமான் ஜட்லாம் வச்சுட்டு இப்போ உம்ராவினுடைய 2வது அமலுக்காக நாம் ஆயுத்தமாகுவோம். நல்ல முறையில் ஒது செஞ்சுட்டு சுய தேவைகள்லாம் முடிச்சுட்டு ஒலுவோடு நாம் என்ன செய்வோங்க, ஹரம் ஷெரீஃபுக்கு காபத்துல்லாவை நோக்கி படையெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்பவும் நாம் என்ன செய்யணுங்க, தல்பியா ஓதிக்கிட்டே வரணும். கடைசி வரை இன்ஷா அல்லாஹ் நான் உங்களோடு தான் இருப்பேன். அதனால் நீங்கள் இப்போ ஒரு சில விஷயங்களை கிரகிச்சு வச்சுக்குங்க. எல்லாத்தையும் ஏற்ற முடியாது நம்முடைய கவனத்தில், முடிந்த அளவுக்கு விஷயங்களை கிரகிச்சு வச்சுக்குங்க. இப்போ அல்லாஹ்வுடைய கிருபையினால் தல்பியா ஓதிக்கிட்டே நாம் என்ன செய்வோம், காபத்துல்லாவை நாடி நாம் சொல்லுவோம். அங்கே போன உடனேயே தலையை தாழ்த்தியவாறு அந்த உள்பள்ளிக்குள்ளே நாம் என்ன செய்யணுங்க, அல்லாஹும் மஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திங்கிற துவாவை ஓதி உள்ள நுழையணும். காபத்துல்லாவை அரைகுறையாக யாரும் கண்டுவிடக்கூடாது. காபத்துல்லாவை அரைகுறை யாரும் பார்த்துடக்கூடாது. ஏற்கனவே போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், காபத்துல்லா நடுவில் இருக்கும், சுற்றி படிகள் இருக்கும். இந்த விளையாட்டு மைதானம் பார்த்துருக்குறீங்களா, கீழே விளையாட்டு மைதானம் இருக்கும், சுற்றி படி, ஆடியன்ஸ் உட்கார்றதுக்கு படி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு வியூவில் அந்த காபத்துல்லாவுடைய நிலைப்பாடு இருக்கும். அப்போ ஒவ்வொரு படியாக இறங்க இறங்க காபத்துல்லா அரைகுறையாக நம்முடைய கண்களுக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முதல் பார்வை முழுமையான பார்வையாக இருக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல காபத்துல்லாவை நம்ம பார்க்கறது முழுமையான பார்வையாக இருக்கும். அதனால் கீழே குனிஞ்சிக்கிட்டே தல்பியா ஓதிக்கிட்டே வரணும். நான் எப்போ பார்க்க சொல்கிறேனோ அப்போ இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணுங்க, காபாவை பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய முதல் பார்வையில் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இவ்வளோ நாள் பார்க்காத நபர்களுக்கு அதை பார்க்கக்கூடிய அந்த ஆசை கண்டிப்பாக அது குறையாக இருக்காது. அந்த இடத்துல அழுக வரும். எதற்காக வேண்டி அழுகிறோன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஈர்ப்பு சக்தி அல்லாஹ் அந்த காபத்துல்லால வச்சிருக்கிறான். எல்லோருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் நசீபாக்கி தரணும். பார்த்த உடனே கேட்கக்கூடிய முதல் துஆ கபூலாக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்ன துஆ செய்யணும், பார்த்த உடனே இப்படி ஒரு துஆ மனசில் வந்துடணும், யா அல்லாஹ் என்னுடைய வாழ்நாளில் யாருக்காக வேண்டி எல்லாம், எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னென்ன ஹலாலான துஆக்களை நான் உன்னிடத்திலே கேட்கிறேனோ அந்த அத்துணை துஆக்களையும் நீ கபூல் செய்து தருவாயாக அப்படிங்கிற ஒரு மொத்தமான ஒரு துஆவை அங்கே வைக்கணும். எவ்வளோ அழகான துஆ இது. யா அல்லாஹ் என்னுடைய ஆயுள் காலத்தில் நான் வாழ்கிற காலம் எல்லாம் எந்தெந்த இடத்துல எல்லாம், அது நாகர்கோயிலில் கேட்குற துவாவாக இருக்கட்டும், வடசேரியில் கேட்குற துவாவாக இருக்கட்டும், திருநெல்வேலியில் கேட்குற துவாவாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவில் கேட்குற துவா, எந்த இடத்துல கேட்கக்கூடிய துவா, யாருக்காக வேண்டி கேட்குறோனோ அவங்களுக்கு என்னென்ன கேட்குறோனோ எல்லாமே எனக்கு கபூல் செய்து தரணுங்கிற ஒரு மொத்தமான துஆவை அல்லாஹ்விடத்தில் அந்த இடத்துல நாம் என்ன செய்யணுங்க, கண்டிப்பாக கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் நான் ஞாபகப்படுத்துவேன் உங்களுக்கு. கண்டிப்பாக துஆ செஞ்சு முடிச்ச கையோட உம்ராவினுடைய 2வது அமல் என்ன அமலுங்க, சஃபா மர்வா கடையில் ஓடுறது 3வது அமல்மா, தவாஃப். 2வது அமல் தவாஃப். இப்போ 2வது அமலுக்கு நம்ம ஆயுத்தமாகும். துஆ செஞ்சு முடிச்ச உடனே 2வது அமலுக்கு ஆயுத்தமாகும். காபத்துல்லா என்பது 4 வகையான சுவரை கொண்டதான் காபத்துல்லா. அந்த ஃபோட்டோலெல்லாம் பார்த்துருப்போம், ஏற்கனவே போனவங்க பார்த்துருப்பாங்க. காபத்துல்லாவிற்கு 4 மூலைகள் இருக்கிறது. 4 சுவரை கொண்டதான காபத்துல்லா ஒரு கட்டடம், அவ்வளோதான்.
ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கிறது. காபத்துல்லாவினுடைய முதல் மூளைக்கு பெயர், இப்போ உதாரணமாக இதை காபா மாதிரி ஒரு வர்ணிச்சு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டூலை இதுக்கு எப்படி 4 மூளை இருக்குது, ஒரு மூளை 2 3 4, இது மாதிரி ஒரு வடிவம் அமைச்சு வச்சுக்கோங்க. இவன் முதல் மூளைக்கு பெயர் ருக்குனுல் ஹிந்து என்பதாக சொல்லுவாங்க, அல்லது ருக்குனுல் அஸ்வது என்பதாக சொல்லுவாங்க. நம்முடைய இந்திய திருநாட்டை முன்னோக்கி இருக்கிறதுனால அந்த மூளைக்கு பேர் என்னங்க, ருக்குனுல் ஹிந்து. ஹஜ்ருல் அஸ்வத் கல் அந்த பகுதியில் பொதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த மூளைக்கு பேர் என்னங்க, ருக்குனுல் அஸ்வத் அப்படிங்கிற பெயர் இருக்கு. அப்போ முதல் மூளைக்கு பேர் ருக்குனுல் அஸ்வத், இரண்டாவது மூளைக்கு பெயர் ருக்குனுல் ஈராக், ருக்குனுல் ஈராக். மூணாவது மூளை ருக்குனே ஷாமி, ஷாம் தேசத்தை நோக்கி இருக்கிறதுனால ருக்குனே ஷாமி. நாலாவது மூளை ருக்குனுல் யமனி, யமன் தேசத்தை நோக்கி இருக்கிறதுனால ருக்குனுல் யமனி. ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்கு. இப்போ நாம எங்கிருந்து ஆரம்பிக்க போறோம், ருக்குனுல் அஸ்வதிலிருந்து. ஹஜ்ருல் அஸ்வத் கல் பொதிக்கப்பட்டிருக்கா இல்லையா, சுவனத்து கல், அந்த இடத்திலிருந்து நேராக நின்று தவாஃபை ஆரம்பிக்கணும், நியத்து செய்யணும். தவாஃபுடைய நியத்து என்ன, அல்லாஹும்ம இன்னி உரீது தவாஃப பைத்திக்கல் ஹராம் சபஅத்து அஷ்வாத்தின் லில்லாஹி தஆலா ஃபயஸ்ஸிர்ஹா லி வ தகப்பல்ஹா மின்னி. இது அரபியில். தமிழ்லையும் துவா செய்யலாம். யா அல்லாஹ், என்னுடைய காபத்துல்லாவை 7 தடவை வலம் வர நாடிவிட்டேன், என்னுடைய தவாஃபை ஏற்றுக்கொள்வாயாக, எனக்கு அதை லேசாக்கி தருவாயாக அப்படின்னு நியத்து பண்ணிட்டு என்ன செய்யணுங்க, அங்கிருந்து சுத்த ஆரம்பிக்கணும். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு நேராக நின்று பின்னாடி பார்த்தீங்கன்னா பச்சை லைட் இருக்கும், பச்சை லைட்டும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லும் நேராக இருக்கும். அந்த இடத்துல போய் நின்று பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று 2 கைகளை தூக்கி முத்தமிட்டவாறு தவாஃபை நம்ம ஆரம்பிக்கணும். நல்லா உங்களுக்கு விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் ரொம்ப பொறுமையாக சொல்லிக்கிட்டு வர்றேன் இன்ஷா அல்லாஹ். நல்லா விளங்கிக்கிங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தவாஃப் ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல ஆண்கள் கொஞ்சம் கவனிக்கணும். தவாஃபினுடைய முதல் 3 சுத்துக்கள்ல உங்களுடைய எஹராமுடைய ஆடையை வலது புஜம் தெரியுமாறு ஆக்கி கொள்ளணும். எப்படிங்க, இப்போ இங்கிருந்து நீங்கள் எஹராமுடைய ஆடையை உடுத்திட்டு வரும்போது உடம்பு முழுக்க என்ன செஞ்சுருப்பீங்க, மறைச்சிருப்பீங்க. ஒரு சிலர் அறியாமல் என்ன செய்வாங்க, ஏர்போர்ட்லேயே வலது புஜம் தெரிகிற மாதிரி போட்டுட்டு வருவாங்க. அப்படிலாம் போட்டுட்டு வரக்கூடாது. உடம்பை காட்டுவது மக்ரூஹ், அது கண்டிப்பாக அது மாதிரி காட்டக்கூடாது. எப்படி குளிருக்கு சால்வை போத்திருப்போமோ அது மாதிரி ஆண்கள் முழுமையாக மறைச்சிருக்கணும். எது வரைக்குங்க, காபத்துல்லா பார்க்குற வரைக்கும் மறைச்சு தான் இருக்கணும், உடம்பை முழுக்க முழுக்க மறைச்சிருக்கணும். காபாவை பார்த்து துவா செஞ்சுட்டு நியத்து பண்ண பிறகு, தவாஃபுக்கு நியத்து பண்ண பிறகு உங்களுடைய அந்த எஹராமுடைய ஆடையை, மேலே போத்திருந்த ஆடையை கீழே ஆக்கி வலது புஜம் தெரிகிற மாதிரி உங்களுடைய எஹராமுடைய ஆடையை ஆக்கி கொள்ளணும். இது முதல் 3 சுத்துக்கு இது மாதிரி இருந்துக்கணும். இதற்கு இந்த நிலைக்கு பெயர் அரபியில் இதுத்திபாஉ என்பதாக சொல்லுவாங்க. இது ஏன் முதல் 3 சுத்துக்கு மட்டும் ஆண்கள் ஏன் இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான காரணம் இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அங்கே போன பிறகு நீங்கள் கேளுங்க, நான் இன்ஷா அல்லாஹ் அதை சொல்கிறேன். அது ஒரு சம்பவம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அப்போ முதல் 3 சுத்தில் வலது புஜம் தெரிகிறமா ஆக்கிக்கிட்டு ஆண்களும் பெண்களும் சேர்ந்தார்வார் என்ன செய்யணுங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு முத்தம் கொடுத்துட்டு சுத்த ஆரம்பிக்கணும். ருக்குனுல் அஸ்வதிலிருந்து சுத்த ஆரம்பிக்கணும். சுத்திட்டு மறுபடியும் ருக்குனுல் அஸ்வத் வரைக்கும் வந்துட்டா ஒரு சுத்து. நல்லா கவனிங்க, ருக்குனுல் அஸ்வதிலிருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் ருக்குனுல் அஸ்வத் வரைக்கும் நின்றுட்டா ஒரு சுத்து. பிறகு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லி முத்தம் கொடுத்துட்டு மறுபடியும் 2வது சுத்து சுத்தணும். இதே மாதிரி 7 சுத்துக்கள் சுத்தினால் ஒரு தவாஃப் நிறைவேறியதாக அர்த்தம். இப்போ தவாஃபில் என்ன ஓதுறது, 3ஆம் கலிமா எது வேணாலும் ஓதலாம். தவாஃபில் இதைத்தான் ஓதணும்னு சொல்லி மார்க்கம் எதையும் கட்டாயமாக்கல. 3ஆம் கலிமா ஓத